வகையான லட்சியம் இருக்கின்றது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிகாரிகளாக, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய வகையிலே தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதை நோக்கி அமைத்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் வசதியான வாழ்க்கையை நோக்கி தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வார்கள். சிலர் பெரிய கல்வியாளர்களாக, அறிவுஜீவிகளாக, சிந்தனையாளர்களாக நாம் மாற வேண்டும் என்று அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான இலக்கை நோக்கி தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டாலும் எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் இறுதியிலே செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த இலக்கு என்னவென்று சொன்னால் அது மரணம் என்கிற இலக்கு தான். அனைவருடைய வாழ்க்கை பயணமும் இறுதியில் மரணத்தை நோக்கி தான் அமைந்து விடுகிறது. மரணத்தை நோக்கி அமையாத எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கை பயணமும் இறுதியில் மரணத்தை நோக்கி தான் அமைகிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயங்களில் எல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். கடவுள் இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க. கடவுள்லாம் கிடையாது, கடவுள் இருந்தால் அந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குமா என்று கடவுளை மறுக்கக்கூடிய கருத்துடையவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சிருப்பான் என்று ஒரு குரூப் சொன்னாங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதை மறுக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துடையவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. மது குடிப்பது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சா, இல்ல மது குடிப்பதுனா உடல்ல வலி எல்லாம் போகுது, உடல் ஆரோக்கியமா இருக்குது என்று அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு குரூப்பும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு சொன்னா, இல்ல புகைப்பிடிச்சாதான் சிந்தனை வளருது, யோசிக்க முடியுது என்று அதையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மாமிசம் சாப்பிடுறது உடலுக்கு வலிமையை தரும் நம்ம சொன்னோம்னா, இல்ல மாமிசம் எல்லாம் தேவை கிடையாது, காய்கறியே போதும் என்று அதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எந்த கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா, இல்ல கல்யாணமே பண்றது தெரியல, கல்யாணம் பண்ணா நிம்மதியே போச்சுது என்று சொல்லி திருமணத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மாறுபட்ட கருத்து, எதிரான கருத்துடையவர்களை இந்த உலகத்துல பார்க்க முடியும். ஆனால் எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நாள் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, எந்த உயிரெல்லாம் பிறக்கிறதோ, அவதரிக்கிறதோ அனைத்துமே ஒரு நாள் மரணத்தை தீர வேண்டும். மரணம் இல்லாத ஒரு உயிரினமும் ஒரு மனிதனும் கிடையாது என்பதிலே எல்லா மனிதர்களும் ஒத்த கருத்துடையவர்களா இருக்காங்க. யாருமே அதை மறுக்கிறது கிடையாது. நான் சாகவே மாட்டேன், நான் மரணிக்கவே மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இவரு மரணிக்காம பல வருஷமா இருக்கிறது யாரையும் கை நீட்டி காட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் அனைவருமே இந்த உலகத்துல மரணித்தவர்களாக தான் இருக்கிறாங்க. நாம பார்த்தவர்கள், நாம வியந்தவர்கள், நாம போற்றியவர்கள், நாம இவர மாதிரி வலிமையானவர் உண்டா என்று நம்ம புகழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல மரணத்தை தெளிவு இல்லாம போனதை நம்ம கண் முன்னால பார்க்க முடியுது. யாருமே இந்த உலகத்துல நிலையானவர்களா இல்லை என்பது அனைத்து மனிதர்களும் கண்டு உணர்ந்து பார்த்து தெரிந்து அறிந்த விஷயமாக இந்த மரணம் என்கிற நிகழ்வு இருக்கிறது. இப்ப அதனாலதான் மனிதன் இந்த மரண விஷயத்துல மட்டும் மாறுபட்ட கருத்தை இல்லாதவனாக இருக்கிறான். மரணத்தை பற்றிய அந்த கருத்தை யாருமே எதிர்கருத்துடையவர்களாக இல்லை. அப்படிப்பட்ட மரணம் அனைவருக்கும் உண்டு, கண்டிப்பா நடக்கும் என்று தெரிந்த பிறகும் அந்த மரணத்தை பற்றிய அச்சம் மனிதனுடைய உள்ளத்துல இருக்குதா? மனிதனுடைய உள்ளத்துல அந்த மரணத்தை பற்றி அச்சம் ஏற்படுத்தி இருக்குதா? அந்த மரணத்தை பார்த்த பிறகு அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதை மாறி இருக்கிறதா? அந்த மரணம் அவனுடைய உலக மோகத்தை குறைத்திருக்கிறதா? இந்த மரணத்தின் மூலமாக இதுவரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கையை விட இனிமேல் வாழ்க்கையை வேற மாதிரி மாற்றிக்கொள்ளும் என்று அந்த வாழ்க்கையை வேற வகையில மாற்றி இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த மரணம் ஏற்பட்ட அந்த நேரத்துல, மரணத்தை பார்த்த அந்த நேரத்துல, மரணித்தவர்களை பார்த்து கவலைப்பட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் ஒரு சிறிய சரணம் இருக்குது. அந்த நேரத்துல மௌனமா இருக்கான், அந்த நேரம் கொஞ்சம் கவலைப்படுறான். அந்த நேரம் எப்படிலாம் நம்ம இருந்தோம், எப்படிலாம் இவரோட பழகணும், எப்படிலாம் இந்த மனிதர் வாழ்ந்தாரு, இப்படி போயிட்டாரு என்று சொல்லி அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அவனுக்கு சிறிய கவலை வருகிறது, சிறிய துக்கம் வருகிறது. கொஞ்ச நேரத்தில் அதை கடந்து போயிடறான், அதை மறந்து போயிடறான். அந்த மரணம் அவனுக்கு படிப்படையே தரல.
அந்த மரணம் அவனுக்கு பாடத்தை தரல. மரணத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாலும் அப்படிதான் பின்னாடி வாழக்கூடியவனா நிறைய மனிதர்கள் நம்ம பார்க்க முடியுது. பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை எதுக்கு தந்திருக்கிறான்? இந்த மரணத்தை நம்ம கண் முன்னாடி நிகழ்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு அது ஒரு பாடம் கிடைக்கும். நமக்கு நம்மை சோதித்து பார்ப்பாங்க. நமக்கு சோதனையாக தான் அந்த மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல மனிதர்களை எதையெல்லாமோ வச்சு சோதிப்பானா. பயத்தை வச்சு சோதிப்பான், பசியை வச்சு சோதிப்பான், சொத்து பத்துகளை சேதப்படுத்தி சோதிப்பான். இப்படிலாம் சோதித்து வரும் பொழுது அன்புசி ஒரு சமராத், உயிர்களை பறித்து சோதிப்போம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். மனிதர்களை சோதிக்கக்கூடிய வகையில ஒரு வகை என்னன்னு சொன்னா அவனுக்கு சம்பந்தப்பட்ட உயிர்களை, பாப்பா அம்மா பிள்ளைங்க அண்ணன் தம்பி தங்கச்சி யாராவது ஒருவரை உயிரை பறித்து அதன் மூலமாக இவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, இந்த மரணத்தை பார்த்த பிறகு, இந்த மரணத்தை அவன் கண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது மாறி இருக்குதா, ஏதாவது வித்தியாசம் ஏற்படுத்தியிருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? இந்த சோதனை மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தினான். அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், எதற்காக உங்களை பிறக்க வச்சு இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறேன், இந்த உலகத்துல உங்களுக்கு கண் முன்னாடியே மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்ல செயல்கள் செய்பவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக. நீ இந்த உலகத்துல வாழ்க்கை தந்திருக்கனா நீ எப்படி வாழணும், நல்லவனா வாழ்க்கையான்னு பார்ப்பதற்காக. உங்களுக்கு கண் முன்னாடி மரணத்தை நான் நிகழ்த்தி இருக்கிறேன்னா இந்த மரணத்தை பார்த்த பிறகாவது உன்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் போயிருக்கிறதா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை ஏற்படுத்துகிறான். இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். எத்தனையோ மரணங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ மரணங்களை நம்ம கவனிக்கிறோம், எத்தனையோ பேரோட வாழ்ந்து அவர்களை பழகி அவர்களை சந்தித்து அவர்களை பற்றி நம்ம வியந்து பேசி இப்படியெல்லாம் வாழ்ந்து நாம் அவர் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்த பிறகு அதன் பிறகு அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவலை அடைகிறோமே தவிர அதற்கு அது கடந்து போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி கடந்து போறதுக்காக மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல. இந்த மரணம் நமக்கு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பத்தை முறிக்கக்கூடியதாக எது இருக்குதுன்னா மரணத்தை நினைவு கூறுவது இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை முறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது மரணத்தை நினைவு கூறுதல். அதனால் நீங்க மண்ணறைக்கு செல்லுங்கள், மரணத்தை நினைவு கூறுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மண்ணறைக்கு போறது எதுக்கு போக சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மண்ணறைக்கு போனீங்கன்னு சொன்னா மரணத்தை பத்தி ஞாபகம் வரணும். ஒரு பிண வரைக்கும் போறீங்க, மாச்சூரிக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த மாச்சூரில் போய் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எப்படிலாம் வாழ்ந்த மனிதர், இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர் இப்ப அடங்கி ஒடுங்கி போய் மக்கி போய் ஒண்ணு இல்லாம இப்படி கிடக்கிறாரு. இதே போன்ற நிலைமை நமக்கும் நாளைக்கு ஏற்படும். நாம இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்திற்காக வேண்டி அனைத்தையும் நம்ம அனைத்து நேரத்தையும் செலவு பண்ணி மறுமையை பற்றி எந்த எண்ணமும் இல்லாம மார்க்கத்தில் தந்த எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தாம உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும், உலகத்துல நம்ம சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த உலகத்துல நம்ம பல்வேறு விஷயங்களை பல மணி நேரங்களை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு செகண்ட்ல நம்ம போயிட்டோம்னா இது அவ்வளவு ஒண்ணு இல்லாம போயிருமே. 30 வருஷத்துக்கு பிறகு நம்ம எப்படி வாழணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் என்று கனவு கண்டு அதற்காக கால்குலேஷன் பண்ணி கணக்கிட்டு இப்பவே நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். 30 வருஷம் வாழ்வோம் நமக்கு கேரண்டி உண்டா? 20 வருஷம் வாழ்வோம் கேரண்டி உண்டா? அடுத்த செகண்ட் நம்ம வாழ்வோம் கேரண்டி உண்டா? கேரண்டி இல்லாத வாழ்க்கையை கூட நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்வோம் என்று நினைத்து கொண்டு மரணத்தை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணத்தை நினைவு கூறுங்க, மரணத்தை நினைவு கூறுங்கள். இந்த உலகத்தினுடைய அந்த மோகத்தை அது குறைச்சிடும். உலகத்தினுடைய மோகத்தை குறைக்கக்கூடியதாக இந்த மரணம் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி பல இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டினான். நீங்க மரணத்தை பற்றி கவனம் இல்லாம இருந்துடாதீங்க, எந்த நேரம் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்க உறுதியான கோட்டை கொத்தளங்கள்ல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்துல நீங்க இருந்தாலும் சரி, உங்களை மரணம் அடைந்தே தீரும். ஐனமா தக்குனோ யுதிரிக்குமுல் மௌத்து உலவு குந்தும் புரோஜன் செய்தா. நீங்கள் உறுதியான கோட்டை கொத்தளங்கள் ஒளிஞ்சிருந்தாலும்
நம்ம சுத்தி எல்லா பாதுகாப்புகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவ்வளவு உலகத்தோட டாக்டர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் சாவவே மாட்டேன்னு நினைச்சு நம்ம உட்கார்ந்து இருந்தா கூட அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான், உன்னை மரணம் அடைய செய்தே தீர்வான், உன்னுடைய உயிரை கைப்பற்றியே தீர்வான் என்று அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூனல் மின்ஹு வ இன்னஹு முலாக்கீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை கண்டு வெறுண்டு ஓடுகிறீர்களோ, மரணத்தை பார்த்தா எல்லாம் மனுஷன் வெறுண்டு ஓடுறான். மனுஷன் இந்த உலகத்துல ஓடக்கூடிய பயந்து ஓடக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா அந்த மரணம் தான். மனுஷன் அச்சப்படக்கூடியது ரெண்டு விஷயம். ஒண்ணு, கடவுளை கண்டு அச்சப்படுவான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் நாளை பதில் சொல்ல வேண்டும் என்று பயந்து போய் இறைவனுக்கு அஞ்சி போய் அது இறைச்சத்தினால இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழ்வான். இறைவனுடைய அச்சம் அவனை நல்வழிப்படுத்தும். இன்னொரு விஷயம் அவனை நல்வழிப்படுத்தக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த மரணம் தான். இறைவனை நம்பாதவனை கூட நல்வழிப்படுத்தக்கூடியது இந்த மரணம் தான். இறைவனை நம்பாதவன் இறைச்சை இல்லாதவனா தான் இருப்பான். அவனுக்கு இறைவனை பற்றி எந்த பயமும் இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றேன், நான் எதுக்கு கடவுளை கண்டு பயப்படுறது, அவன் அதை தவிர்த்துட்டு போயிடுவான். ஆனா கடவுளே நம்பாதவன் கூட எதை கண்டு பயப்படுவான், மரணத்தை கண்டு பயப்படுவான். அதை கண்டுதான் விரண்டு ஓடுவான். டாக்டருக்கு முன்னாடி போய் கண்ணீர் விட்டு அழுவான். டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்திருங்க, என் உயிரை காப்பாத்திருங்க, என் நோயை குணப்படுத்திருங்க என்று மருத்துவர்கிட்ட போய் கதறுவான். அதனால்தான் சொல்லுவாங்க, அதனால்தான் சொல்வார்கள், அதாவது நோயை கண்டு அஞ்சி மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கும் அறிவுரை கேட்கக்கூடிய மனிதர்களே மரணத்தை கண்டு அஞ்சி இறைவனுடைய அறிவுரைகளை கேட்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவனுடைய அறிவுரை மருத்துவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி என்ன காப்பாத்துன்னு சொல்றான். ஆனா நரகத்துக்கு போயிடுவோமே, செத்து போயிடுவோமே, அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இறைவன் சொன்ன வார்த்தைகளை தேடி போக மாட்டேங்கிறான். அப்ப எந்த மரணத்தை கண்டு மனுஷன் விரண்டு ஓடுகிறானோ அந்த மரணத்திலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அந்த மரணம் அவனை சந்தித்தே தீரும் சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்றான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூனல் மின்ஹு ஃப இன்னஹு முலாக்கீக்கும். மரணத்தை கண்டு நீங்க விரண்டு ஓடினாலும், எவ்வளவு தூரம் நீ ஓடினாலும் அது உன்னை சந்தித்தே உனக்கு முன்னாடி நிற்கும். பின்னாடி விரட்டிட்டு வராது. மரணம் பின்னாடி விரட்டிட்டு வராது, முன்னாடி நிற்கும். நீ எங்க ஓடினாலும் சரி உனக்கு முன்னாடி உனக்கு கூட்டிட்டு போ என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிக்கலாம். இன்னொரு இடத்துல நகுனு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஒமா நகுனு மின் மஸ்பூகின். நாம் தான் மரணத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம். இந்த மரணத்தின் மூலமாக உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய விஷயத்துல என்னை யாருமே ஜெயிக்க முடியாது. நல்லா சொல்றேன், என்னை யாரும் தோல்வியுற செய்ய முடியாது. யார் என்னை எதிர்த்து நான் மரணிக்க மாட்டேன்னு கூட நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு அந்த உயிரை கைப்பற்றுவேன், என்னிடம் யாரும் வெற்றியடையவே முடியாது என்று சொல்லி, தப்பித்து விடவே முடியாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த மரணம் என்பது எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை அடைந்தே தீரும், அதுல தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த மரணத்துக்கு வேண்டி நம்ம பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் ஃபமயஃபல் தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒலை யுவக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அவனுடைய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த அவகாசமும் கிடையாது. ஒருத்தருக்கு மரணிக்கணும்னு அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான், இந்த நேரத்துல இந்த இடத்துல இவன் மரணிக்க போறான்னு அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு கணம் கூட முந்தவும் முடியாது, ஒரு கணம் பிந்தவ முடியாது. அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் போயே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு மரணம் உங்களை நெருக்கி கொண்டு வந்த பிறகும் நீங்க அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திரும்பி போறீங்களா? உங்களுடைய மக்கள் செல்வத்துக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி நீ இறைவனுடைய நினைவை விட்டு திரும்பி போகிறாயா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நம்மளை பார்த்து எச்சரிக்கிறான். நம்மளை பார்த்து மரணத்தின் மூலமா படிப்பினை பெறுகின்ற நமக்கு அறிவுரை சொல்கிறான். அந்த மரணம் என்பது நம்ம ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டிய விஷயம். அந்த மரணம் எப்படி வரும், எந்த நிலைமையில வரும் என்பதை நம்ம யாருமே யூகிக்கவே முடியாது. நமக்கு எந்த மாதிரியான மரணம் வர வேண்டும் என்பதை நாம தான் முடிவு செய்யணும். நாம மரணங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் சொன்னா நம்முடைய மரணம் சிறப்பானதா இருக்கும். சிறப்பானது அமைய வேண்டும் என்று சொன்னால் கெட்டவர்களுக்கான மரணம் எப்படி நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு ஈர கம்பளி போர்வையை பிச்சு எடுக்கும் போது அது எப்படி பிஞ்சு நூலெல்லாம் வருமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு மலக்குமாக அவனுடைய உயிரை கைப்பற்றுவாங்க. அவன் அப்படி கஷ்டப்பட்டு சாவான். அப்படி கஷ்டப்பட்டு அவன் உயிரை இழக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா ஒரு நல்லவனுடைய உயிர் எளிதாகவே வெளியேறுகிறோம். ஒரு தோல் பையிலிருந்து ஒரு காற்று தண்ணீர் வெளியேறும் மாதிரி எளிதாக வெளியேறிவிடும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்முடைய மரணம் இந்த மாதிரி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கெட்டவனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படுமோ
அந்த மாதிரி போக வேண்டுமா, இல்லைன்னா நல்லவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுவது போன்று எளிதாக போக வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது யாரு? நாம தான் தீர்மானிக்கணும். நாம தான் நம்முடைய மரணத்தை தீர்மானிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நாம பல மரணங்களை பார்க்கும் பொழுது அதை சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது. ஏதோ நடந்து மரணிச்சுட்டாங்க, யாரோ போயிட்டாங்க, இதான் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. மரண வீட்டில் கூட சில பேர் உலக விஷயங்களை உலகத்திற்கான ஆதாயங்களை தேடக்கூடியவர்கள் நம்ம பார்க்க முடியும். மரண வீட்டில் நின்று இருப்பாங்க, அங்கே நின்று போன்ல பிசினஸை பற்றி பேசக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியுது. அந்த நேரம் அந்த டிக்கெட்டு கூட அவங்களது மரணத்தை பார்த்து, மரணித்தவரை பார்த்து கவலைப்பட்டு நாமும் நாளைக்கு மரணிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது, நாம் இதற்கு பிறகு சிறந்த வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் வராமல் அந்த நேரத்தில் கூட உலக முகத்தில் போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரையை கூட உதாசீனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். மரணத்தை மரணித்தவரை நம்ம பார்க்கும்போது, மரணத்தை நினைவு கூறும்போது உங்களுடைய உலக மோகத்தை, சிற்றின்பங்களை அதை முறித்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அந்த அறிவுரை கூட நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டு மரண வீட்டில் கூட வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, பிசினஸ் பேசக்கூடிய நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். மரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு ஏற்படுத்தியது காரணம் என்னன்னா, நமக்கு படிப்பினை கிடைக்கணும், நமக்கு ஒரு பாடம் கிடைக்கணும், நம்முடைய வாழ்க்கை பாதை மாறணும். நம்ம இதுவரைக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த மாதிரியான வாழ்க்கை இனிமேல் வாழக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம தொழாமல் இருந்திருப்போம், இதுவரைக்கும் நம்ம நல்ல செயல்கள் செய்யாமல் இருந்திருப்போம், இதுவரைக்கும் தான தர்மம் செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் அதே இனி மரணத்தை பார்த்த பிறகு நம்ம மாற்றக்கூடியவர்களா இருக்கணும். இனிமேல நம்ம மாற்றக்கூடியவர்களா இருக்கணும். மரணித்த பிறகு இறைவா என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, நான் போய் தான தர்மம் என்னிட இருந்த சொத்து பத்துக்களை எல்லாம் வாரி வழங்கிட்டு திரும்ப நல்லவனா சேர்ந்துறேன்னு சொல்லி மனுஷன் சொல்லுவானா. வான்பிக்கும் மிம்மா ரசக்னாகும் மின் கபலி ஐயத்திய அழகும் மவுத் கூல ரப்பி லவ்லா அகத்தணியிலா அதிலின் கரீம் அசத்தக்க வாக்கும் சாலிஹீன். என்னுடைய சொத்து அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான், பொருளாதாரம், பணம், சொத்து பத்துக்கள்லாம் சேர்த்தது எதுக்கு? இந்த உலகத்தை சந்தோஷமா வாழுங்கிறதுக்காக. அதெல்லாம் வாழ முடியாம அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு போன பிறகு அல்லாட்ட என்ன சொல்லுவானா, இறைவா நான் ஊருக்கு அனுப்பிவிடு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு எல்லாத்துக்கும் வாரி வழங்கிட்டு நான் வந்துடுறேன், நான் திரும்ப நல்லவனா வந்துடுறேன், நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவனா வந்துடுறேன், நான் கஷ்டப்பட்டதெல்லாம் தேவையில்லைங்கிறது இப்பதான் உணர்றேன் என்பது அவன் உணர்ந்து அந்த நேரத்தில் அல்லாட்ட சொல்லுவானா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுக்கு பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கான தவணை முடிந்து விட்டது, நீ உன்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது, இனி உலகத்துக்கு உனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் அதோடு கட் பண்ணி விட்டுருவான். அப்ப அந்த மரணத்திற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்மை சுற்றி மரணங்களை நிகழ செய்திருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய பாதை மாற வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி இலக்கு மரணத்தை நோக்கி தான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த மரணத்தின் மூலமாக நாம் பாடம் படிக்கக்கூடியவர்களாக, அந்த மரணத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியவர்களாக, அதை படிப்படியாக ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.